விஜய் சேதுபதினும் போது அவருக்கு அப்போ ஒரு டீம் அமைஞ்சுது, அந்த ஷார்ட் ஃபிலிம் டீம்னு ஒன்று அமைஞ்சுது. ஆமாம். விமலுக்கு வந்து இப்போ பசங்க பாண்டியராஜ் வந்து ரொம்ப தெரியுன்றதுனால அவரு வந்தார். அப்போ அந்த பாதை எனக்கு கிடைக்கல. எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் இவங்க டைரக்டர்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் கிடைக்கல. இதெல்லாம் அது ஒரு தனி உலகமாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் போகிறவனுக்கு பிரச்சனை கிடையாது. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறவங்க அடி விடும். சினிமாவில் சொல்கிறேன், சினிமாவில் சில பேருக்கு ஈஸியாக வந்துடும், எல்லாம் வந்துடும். சில பேர் இன்னும் பெரிய அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கையில் துரோகம் இருக்குது, சினிமாவில் துரோகம் இருக்குது. சினிமாவில் இந்த ஏமாற்றங்கள் நிறைய வரும். கொஞ்சம் வெளிச்சம் தெரியுதுல சினிமாவில் அப்படின்ட்டு. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆமாம் ஆமாம். அந்த இடத்துல நம்ம வந்துருவே அப்படி பண்ணும்போது அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இவர் வந்து 22 வருஷம் ஆச்சு. இவர் மட்டும் இல்ல, இவர் தந்தையும் ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். என் கூட இன்னைக்கு ஆதேஷ் பாலா சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவர் கடந்து வந்த பாதை பத்தியும் அவர் போயிட்டு இருக்க இடம் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சட்டையை கிழிச்சிட்டு ரஜினி சாரோட முதல் ஷோ போய் பார்த்ததுல இருந்து அவரு கூடவே அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ற மூமெண்ட், அது முதல்ல எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. அதை பற்றி சொல்லணும்னா நிறைய அப்போல்லாம் நாங்கள் ரஜினி பயங்கர ஃபேன்ஸ். ரஜினி சார் நான் இவ்வளோ நாள் நம்ம சினிமா நிறைய வருஷம் இருந்திருக்கோம். ரஜினி சார் படத்தில் ஒரு சீனாக பக்கத்தில் நிற்கணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு சீனாக கூட இருக்கணும் அப்படின்னு. அவர் பார்த்தா கிடைக்கவே வாய்ப்பே இல்லை. நம்மளுக்கு வரணும், போவோம், ஆஃபீஸ் போவோம், இந்த மாதிரி வாய்ப்புகள் நம்மளே இருந்துகிட்டே இருந்தது. உட்காந்து வீட்டை வந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த நம்ம ரஜினி சார் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஎஸ் பர்சனல். எனக்கு எவனோ நம்மளுக்கு கலாய்க்கிறாங்க போல இருக்கு, எவனோ நம்மளுக்கு ஓட்டுறாங்க நினச்சிட்டு ரொம்ப தன்னோட சொல்லுங்கள். அப்புறம் இல்லை சார், நீங்கள் வேறு ஏதாவது படத்தில் கமிட்டாக இருக்கீங்களா? இல்லையா? இல்லை சொல்கிறேன், இருக்குன்னு நினைக்கிறேன், தெரில என்ன விஷயங்க. இல்லை உடனே கிளம்பணும், 2 நாள் கிளம்ப பார்க்கணும். சரி ஓகே சார். அப்புறம் அங்கே போனோம், நான் ஸ்பாட்டுக்கு போனோன்னா நம்ம பீட்டர் கேக் மாஸ்டர் வாங்க, நம்மளை வச்சு செய்ய போகிறான்னு எனக்கு தெரியாது. அவர் தான் பீட்டர் கேக் மாஸ்டர் வச்சு செஞ்சார். ஏன்னா ரிகர்சல் ஃபைட் ரிகர்சல் அந்து நொந்து இந்து மூளை. நாங்கள் 2 டயரில் வந்தோம். இங்கே ஃபைட்டு வர 20-25 ரிகர்சல். போகிறது 5 பிளாக் பண்ணிடுவாங்க, புஷத்தில் விழுறது, அப்புறம் கீழே விழுறது, திருப்பி சோறு, திருப்பி கட் 1 மோர் திருப்பி போட்டு நான் 1 மோர் இவருக்கு எப்போ தான் முடிப்பாரு தெரியலன்ட்டு. அப்புறம் ஏன்னு கேட்டால் தலைவரோட ஃபஸ்ட்டு சீனும் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அதனால தான். ஏன்னா அவர் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ட்டு. சரி அப்புறம் வராது அது வந்துடுச்சு. அப்படி வாக்கில் அடியே வர அடியே வந்தோன்னே அவனை மாஸ்டர் கேட்டார், எப்படி பண்ணும் அவர் கம்போஸ் கரெக்டாக அவனா எக்ஸ்பீரியன்ஸில் அவன் ஃபைட் இனி வரைக்கும். நாங்கள் 5 பேர் வரத சொன்னாங்க. எடுத்து மங்கிக்குள்ளே மாட்டேன்ட்டேன். ஐயோ மங்கிக்குள்ளே ஆக்சுவலாக நம்ம படத்தில் பார்த்தீங்கன்னா மங்கிக்குள்ளே போட்டு தான் ஃபைட் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில். சரி என்ன பண்ணுறது ஓகே அப்படின்ட்டு. யார் ஃபஸ்ட்டு யாரா சார் சொன்னாங்க சார். ஓகே நீங்கள் எல்லாம் அவங்க ஒரு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. நான் தலைவர் கூட படிக்கட்டில் உண்மையாக செம்ம மறக்க முடியாது. தலைவர் பக்கத்தில் நிற்கிறேன். அப்படியே அவர் பார்த்து அப்படி பார்ப்பேன். இங்கே எங்கடா டேக் சொல்கிறது கூட காதல் விழாத மாதிரி ஆயிடுச்சு. அவர் பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் தான் கொடுங்க ஃபஸ்ட்டு போறீங்க. ஓகே சார் உங்களுக்கு அப்படின்னு சிரிச்சார். ஐயோ போதும் அப்படின்ட்டு போனால் ஃபஸ்ட்டு போனேன். அப்படி கையை பிடிச்சி அப்படி தள்ளி அப்படி போட்டு அப்படி புஷ் பண்ணுவார். அப்படி சோத்தோடு கீழே பஞ்ச் ஆகி அப்படி கீழே. எனக்கு அதெல்லாம் அந்த ஒரு படத்தில் ஸ்லோ மோஷன் ஷாட் பண்ண மாதிரி இருக்கும். அப்படியே தள்ளி அப்படி விழுந்து அடிக்கடி அப்படியே ட்ரீம்ல அப்படியே இருக்கும். அதான் அதையும் சொல்லிப்பேன். அதாவது நம்மளை லவ் பண்ணவே முடியாது அவ்வளோ அழகான பொண்ணு வந்து நம்ம பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் அந்த உணர்வு. நடந்து வர்றது அவர் கூட ஸ்பாட்டு வர்றது சக்குன்னு நடந்து வர்றாரு. ஆமாம். இன்னொன்று நம்ம ஆக்சுவலாக இப்போ நிறைய ஹீரோஸ் கூடலாம் நிறைய பவுன்சர்ஸ், ஒரு 10-15 பவுன்சர்ஸ்லாம். ஆமாம். இப்போ வரைக்கும் இவர் கூட யாரும் பெரிய பவுன்சர்ஸ்லாம் கிடையாது. ஒரே மேக்கப் ஒருத்தர் நிற்பார், சஃபாரி போட்டு ஒருத்தர், ஒரு மேக்கப் மேனு, போட்டு டச்சப் பாய் ஒன்று, ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் மேடம், இவ்வளோ தான் அவர் வர்றது. உண்மையே ஏன் வந்து அவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா இதெல்லாம் தான். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிசிட்டி. ஷார்ட்டு முடிஞ்சது கூட உடனே போக மாட்டார். ஷார்ட் இருக்காங்க ஏதோ இப்போ பக்கத்தில் கொஞ்சம் திருப்பி நடிச்சு பக்கத்தில் இன்னொரு ஷார்ட்ஸ்லாம் இருந்துன்னு வச்சுங்களேன், அங்கேயே ஸ்பாட்லேயே உட்காந்துருவார். உட்காந்துட்டு அப்பாடு புஸ்தகம் புக்கு படிச்சுட்டு இருப்பார். அது மாதிரி ஒரு இம்ப்ரூவேஷன். ஒரு ஷார்ட்டில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் சீன் பார்த்துருப்பீங்க. அந்த உள்ள வந்து நரேன் சார், ஆடுகள் நரேன் சார் வந்து மிரட்டி போவார், பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவ்வளோதான் சீனர் போவார், வருவார், மாட்டிட்டு சொல்லிட்டு போயிட்டு வருவார்.
ஆக்சுவலாக அப்புறம் என்ன பண்ணுவார், இவர் வேணும் அந்த கண்ணாடி அங்கே வச்சுட்டு போயிட்டு திருப்பி ஏன் கண்ணாடி 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 அது நல்லா காமெடி. ஆக்சுவலாக சீனில் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவரா இது ஆமாம், அவரா பண்ணது, அந்த இம்ப்ரூவைஸ் பண்ணது, அந்த ஷார்ட்ல இம்ப்ரூவைஸ் பண்ணது. பண்ணிட்டு கண்ணாடி ஓகே திருப்பி போவேன் அப்படியே. அப்புறம் அப்போ கூட அந்த இம்ப்ரூவைசேஷன் பண்ணிட்டா கூட தான் பண்ணுறதான் கரெக்டுன்னு இல்லாமல் அந்த ஏடிஸ்ட்டை சொல்லுவார், அசோசியேட் இது வந்து சார் ஓகே சொல்லுவாங்க, ஓகே நல்லா இருக்கேன், இதெல்லாம் யார் பண்ணுவா. ஓகே. ஆனா நீங்க குருவி பண்ணும்போதுமே அந்த காம்போவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அப்பத்த டாக் ஆஃப் த டவுன்ல இருந்த காம்போ கில்லி முடிச்சு குருவிங்கும் போது ஒரு பெரிய ஹைப் இருந்தது இல்ல, அந்த செட் எப்படி இருந்தது? என் கேரக்டர் வந்து குருவி. என் கேரக்டர் குருவினா நம்ம இங்கேருந்து டைம் அதான் குருவி. அது கேரக்டர் பெரிய ஆக்டர் சொல்லக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர், பெரிய சொல்லுவாங்க. சரி அப்படியே அங்கே வந்து செட்டு போனோம், எல்லாமே செட் உள்ளே எல்லாமே இருக்குது. கோபிநாத் சார் கேமராமேன் உட்காந்து போனோம். சரி ஓகேன்ட்டு போனோன்னா அதான் என் கையை அறுத்து டைமண்ட் வச்சு பவன் பவன் இருப்பார், அவர் தான் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணிச்சு. அப்போ விஜய் சார் வந்தாங்க, சோஃபால பேசுமாங்க, அவங்க உட்காந்தார், அவ்வளோதான். அதான் நான் பார்த்துருக்கேன். நான் பண்ணும்போது அதில் ஒரு சின்ன இன்சிடென்ட் என்னன்னா, இதே மாதிரி வச்சாரு, கேமரா பின்னாடி இருக்கும், இந்த பக்கம் ஃபுல் ஷாட்லாம் எடுத்தாச்சு. இப்போ பவன் வந்து அவர் வந்து என்ன சொல்கிற மாதிரி நான் இந்த சேரில் டம்னு விழணும், ஒரு பின்னாடி விழணும். அந்த கேமராவுக்கு நான் விழுறது கேமராக்குள்ளே விழுந்துடக்கூடாது. கேமரா முன்னாடி ஒரு டயர் மேலே வச்சுருக்கேன் கேமராவை, அந்த ரிமூவ் மேலே விழுந்துடக்கூடாது. இவ்வளோ சேஃப்டி நான் பார்க்கணும். கொஞ்சம் ஆர்வத்தில் அப்படி போய் போயிட்டோன்னா இந்த அந்த இதில் அந்த டயர் ரிமோட்டில் அங்கே போயிட்டு வந்துடும். அதுக்கும் மேலே போயிட்டோன்னா கேமரா மேலே போய் விழுந்துடும். இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி விழுறது அப்படி விழுறதும் நம்ம வந்து நம்மளே தான் பேலன்ஸ் பண்ணி விடணும். நம்மளை யாரும் தள்ளி விடவும் முடியல. இப்போ இப்படி சாயினா இப்படி சாயணும், யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு அந்த சின்ன வகையில் ரிஸ்க் ஆக்சுவலாக அது தள்ளி விட்டோம்னா அந்த டைமிங்கில் அவங்க ஷூட் பண்ணும்போது இந்த டைம் நாங்கள் வேணும். சரி பெட்டு தான் போட்டிருக்காங்க, இதுவும் போட்டிருக்காங்க, சேஃப்டி நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் நல்லா ப்ராடாக விடலாம் அப்படின்ட்டு அப்படி எட்டி வச்சா அப்படி போய் போவோம். அப்படி மிதிச்சு நான் போனேன். நான் என்ன பண்ணேன், பெட்டுலாம் தாண்டி போய் அந்த பெட்டு கீழே வரைக்கும் இருக்கும், அந்த சர்ஃபேஸ் வந்து மேலே இருக்கும். அந்த பெட்டு கீழே முடிஞ்சாலும் மேலே சர்ஃபேஸ் இருக்கும், மேடு வரும். அது தட்டோன்னா நான் டம்முன்னு அந்த சர்ஃபேஸில் வாங்கினேன். டம் அந்த சத்தமே இன்னும் கூட மாறும், டம்முன்னு சத்தம் கட்டுது. அப்படியே இருந்தால் பின் ட்ராப் சைடு ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. அப்புறம் சென்னை வந்து வீட்டில் கூட எவ்வளோ தெரியாது. நான் அப்புறம் சென்னை வந்து சென்னையில் நானே போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ஸ்கேனில் பார்த்து ஒன்றுமே இல்லை. ஓகே. ஆனால் சொல்லப்போனால் நீங்கள் விமல் சார், விஜய் சேதுபதி அவர்கள்லாம் வந்து ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல இதை ஆரம்பித்து அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தவங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்களுக்கு சரியான இயக்குனர் அமையணும், சரியான இயக்குனர், உங்களுக்கு சரியான இயக்குனர் அமையணும், சரியான கதை அமையணும். அப்போ தான் வந்து அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அமையும். இப்போ விஜய் சேதுபதி இருக்கும்போது அவருக்கு அப்போ ஒரு டீம் அமைஞ்சுது, அந்த ஷார்ட் ஃபிலிம் டீம்னு ஒன்று அமைஞ்சுது. ஆமாம், அந்த டீமு அவருக்கு கூட தெரிஞ்ச இயக்குநர்கள்லாம் அப்போ அவர் கூட இருந்தாங்க. அந்த இயக்குநர்கள்லாம் அவர் ஹீரோ பண்ணிட்டு வந்திருந்தார், அப்படியே போட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருந்தது. இப்போ அந்த ஏன்னா நம்மளா ஒரு ப்ரொஃபைல் உருவாக்காம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொஃபைல் கிடைச்சிது. எல்லா படத்துலையுமே ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது எல்லாருமே நல்ல நல்ல டேரக்டர்ஸ்லாம் கிடைச்சாங்க. ஸோ அந்த டேரக்டர் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான பாதையாக போயிடுச்சு. விமலுக்கு வந்து பாண்டியராஜ் வந்து ரொம்ப தெரியுன்றதுனால ரூம்மேட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் விஷயத்தில். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அவருக்கு அமைஞ்சு அவரு வந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா அது கிடைக்காது. அப்போ அந்த பாதை எனக்கு கிடைக்கல. எனக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு இவங்க டைரக்டர்ஸ் கிடைக்கல, அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் கிடைக்கல. இதெல்லாம் அது ஒரு தனி உலகமாக இருந்தது. இப்போ நடிகர்களை சூஸ் பண்ணுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ காத்து கருப்பு கலை அப்படிங்கிறவங்களா ஹீரோவாக நடிக்கிறாங்க, ஆனால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா சினிமாவுக்காக உண்மையாகவே டீ குடிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் சினிமாவே சுவாசிச்சுட்டு இருக்கிறவனுக்கு வாழ்க்கை கொடுங்க, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அவனை செலக்ட் பண்ணுறீங்களா, அதே வாய்ப்பை இவனுக்கு கொடுங்க. அப்போ இவன் பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு இல்லைன்னு பாருங்க, அதுக்கப்புறம் இவனுக்கு ரிஜெக்ட் பண்ணுங்க. இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் துரோகம் கருதும் கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அதை நீங்கள் அதெல்லாம் இருக்கும் ஜி, நல்லா வாழ்க்கையில துரோகம் இருக்கு, சினிமாவில் துரோகம் இருக்கு. எதிரியும் துரோகத்தை சந்திக்காத வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. புரியுது. துரோகத்தை நீ தாங்கினீங்கன்னா தான் உங்க மனசு வந்து இன்னும் பண்படும். ஏன்னா டேய் நீயாடா துரோகம் பண்ண அப்படின்ற லெவலில் சிவாஜி நீயா பண்ண அப்படிங்கிற அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக எல்லா துரோகம் லைஃப் நிறைய பார்க்கணும் துரோகங்கள்லாம் நீயான்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா பேசிப்போம், அது எந்த சைடு எப்படி ஒரு துரோகம் வரும்னே தெரியாது ரியல் லைஃப்ல. நான் அப்படி சாதிச்சு நான் ஹீரோ ஆவேன், நான் அப்படி வருவேன், இப்படி வருவேன் நிறைய பேர் பேசியிருப்போம்.
நம்ம திரும்ப என்னடா அதான் அன்றைக்கே சொன்னல வேலைக்கு போ ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதின்னு சொன்னல எதுக்கு சினிமா இருக்கலாம் அப்படின்னு பேசுறதுக்கு அதுக்கு அது கேட்கறோட செத்துடலாம். அப்போ ஒருத்தன் கலைஞன் போகும்போது அவன் அதனால தான் நிறைய பேர் வாழ்வோ சாவோ போகணும். ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்ல, என்னதான் நம்மளை மேனேஜ் பண்ணிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் என்ன அப்படின்னாலும் குடும்பம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நீங்களுமே மேரிட் தான். அந்த ஃபினான்ஸுங்கிறதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிக்க குடும்பம் சப்போர்ட் பண்ணுது? செம்மடி விடும், செம்மடி விடும். ஃபேமிலி சப்போர்ட் சார்? அதான் ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுது? செம்ம அடி விடும். இப்போ நம்ம ஃபேமிலிக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் நம்ம வாங்குற அடி இருக்குல்ல மரணடியா இருக்கும். இது ஏன்னா இது சொல்றேன்னா சினிமாவில் சொல்றேன், சினிமாவில் சில பேருக்கு ஈஸியாக வந்துடும் எல்லாம் வந்துடும், சில பேர் இன்னும் பெரிய அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க எப்படி வேணா போறவனுக்கு பிரச்சனை கிடையாது, இப்படிதான் போகணும்னு நினைக்கிறவங்க தான் அடி விடும். அப்பாவுமே சினிமால இருந்து வந்தவர் தான். அப்பா ஆரம்பத்துல இருந்தே சினிமால விஜயகாந்த் சாரோட தான் அவருடைய பயணம் இருந்து பாக்யராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச பாக்யராஜ் சாரா இருந்தாலும் அவருக்கு பேர் கிடைச்சது வந்து விஜயகாந்த் சாரோட படங்கள்ல வந்தது. விஜயகாந்த் சார் வந்து அதிகமா அவர் வந்து பேசுறது உண்டா? நீங்களுமே விஜயகாந்த் சார் படத்துல? ஆமா இல்லை இல்லை, அப்பா வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் அப்போட ட்ரேட்மார்க் வந்து தூரம் பூச்சி தான். பாக்யராஜ் படத்துல தொலைமா அப்படியே கூட ஒரு சைக்கிளோட கிரீசெட்டு மூஞ்சில பூசிப்பாரு, அவரு தான். அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் சாரோட நிறைய படங்கள் நடிச்சார். நினைவு ஒரு சிங்கிதம், அம்மன் குழு கிழக்காளி, நிறைய படங்கள், இணைந்த கைகள், நிறைய படங்கள் கேப்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சொல்லுவேன் கேப்டன் பண்ணும்போது மட்டும் எங்களுக்கு வந்து நாங்கள் நைட்டு தூங்காமல் இருப்போம். ஏன்னா நைட்டு எங்களுக்கு பிரியாணி வரும். அப்படியே? ஆமாம், நைட் ஷூட் போயிட்டு வந்தோன்னா அப்போல்லாம் அந்த இலையில இந்த வாழை இலை கிடையாது, தைய இலைன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்க? நாங்கள் இதுக்காக நைட்டு வந்து எத்தனை நைட் சாப்பிட்ருப்போம். நைட்டு எங்கள் அப்பா ஷூட்டிங் முடிச்சுட்டு 12 மணிக்கு வருவார். அப்போ அந்த பிரியாணி அது சாப்பிட்டுட்டு படுப்போம். விஷால் சார் வந்து சின்ன படங்களை வரதை ஸ்டாப் பண்ணுங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் எதிர்த்து குரலும் கொடுத்துருந்தீங்க. ஆமாம் ஜி, உண்மை. ஆமாம் ஜி, ஆக்சுவலாக சின்ன படங்கள் வந்து அவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் மேலே போயிட்டாங்க. அப்போ சின்ன படங்கள் வந்து நீங்கள் இப்போ பண்ணுவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் சில படங்கள் விட்டுருங்க, சில உப்பா படங்கள் விட்டுருங்க, அவ்வளோதான், நம்ம பேச வரல. ஆனால் சில படங்கள்லாம் உண்மையாகவே ஜெயிக்கணும், ஒவ்வொரு இயக்குனரும் ஜெயிக்கணும், ஒவ்வொரு நடிகனும் ஜெயிக்கணும் தான் இது பண்ணுறாங்க. நான் வந்து பெரிய படத்துக்கு ஒரு உழைப்பு, சின்ன படத்துக்கு ஒரு உழைப்பு யாரும் உழைக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே உழைப்பு தான். நீ இப்போ கீழே விடணும், கீழே தான் விடணும். இல்லை நான் கீழே வேணும், மேலே அந்தத்துல பார்க்க முடியும். பெரிய படம் இல்லை, நான் சின்ன படம் அந்தத்துல பார்க்கணும்னு சொல்லுவேன். சின்ன படம் இன்னும் கஷ்டம் அதிகமாக இருக்கும், கஷ்டம் தான். அப்போ சின்ன படம் நீங்கள் பெரிய படம் பண்ணி சின்ன படம் பண்ணி நீங்கள் வாழ்க்கை இது வித்துறீங்க, அது வித்து வரீங்கன்றீங்க. அப்போ பெரிய படம் பண்ணி தோத்துட்டாங்கன்னா அவன் 40 கோடி 50 கோடி தோத்துட்டானா அப்போ அது பாதிப்பு இல்லையா? அதுவும் பாதிப்பு தான். அதுவும் பாதிப்பு தானே. அதுவும் மனிதருக்கு, அதுக்கும் பிடிச்சிருக்காரு, அதுக்கும் அவங்க சார்ந்த குடும்பங்கள் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு பதில் இருக்கு, பதிலே இப்போ வரைக்கும் இல்லையா? ஆமா. ஸோ அதனால சின்ன படம் இல்லை, நீங்க கொஞ்சம் தோத்தாலும் தோக்கிறது தான், பெரிய பட்ஜெட் தோத்தாலும் தோத்துறது. நீங்க வந்து பொன்னியின் செல்வன்கிறது இந்த படங்கள்ல நீங்க நடிச்சிருந்தாலுமே கொஞ்சம் பின்னாடி பார்க்கும்போது நீங்களே வந்து உங்களுக்கு ஆதித்ய கரிகாலனோட ரோல் வந்திருக்கு, அது வந்து மிஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறமா பெரிய பழுவேட்டையரா வாய்ப்பு வந்து அதுவும் தவறி, அதுக்கப்புறமா மணிரத்னம் அவர்கள் எடுத்த பொன்னியின் செல்வன் ஒரு கேரக்டர் பண்றீங்க அப்படிங்கும்போது முதல்ல நம்ம அந்த கேரக்டர் பண்ண போறோங்கிற ஒரு சந்தோஷம் தான். ஆனா நம்ம பெரிய கேரக்டர் மிஸ் பண்ணிட்டோங்கிற வருத்தம் உங்களுக்கு? கண்டிப்பா 100% இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் நான் மர்மதேசம் நாகா சார் வந்து கலைஞர் டிவி ஓப்பன் பண்ணும்போது, ஆக்சுவலாக சன் டிவி இருந்தது, அப்போ ஏதோ சின்ன கிளாஸ்ல கலைஞர் டிவி புதுசு ஓப்பன் பண்ணாங்க. அப்போது சில பேர்லாம் ஸ்லாட் கொடுத்து இது இவங்க பண்ணுன்னு சொன்னாங்க. அப்போ மர்மதேசம் நாகா சார்கிட்ட பொன்னியின் செல்வன் வந்தது. ஆல் ஓவர் தமிழ்நாடு செலெக்ஷன் பண்ணாங்க. இன்னைக்கு விக்ரம் சார் பொன்னியின் செல்வன்ல விக்ரம் சார் பண்ண கேரக்டரை நான் அன்னைக்கு ஆதித்ய கரிகாலனுக்கு பண்ணேன். வெளிச்சம் தெரியுதுல சினிமாவில் அப்படின்ட்டு. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த இடத்துல நம்ம வந்துருவே அப்படி பார்க்கும்போது அது அப்படியே ட்ராப் ஆயிடுச்சு. சினிமாவில் இந்த ஏமாற்றங்கள் நிறைய வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஏமாற்றம் எனக்கு அந்த பொன்னியின் செல்வன் அது கிடைக்கல. திருப்பியும் பாருங்க கிட்ட வந்து இதுவும் நான் போய் பெருசாக ட்ரை பண்ணல. இது என்ன பண்ணாங்க, ஈராஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து பொன்னியின் செல்வன் பண்ணுன்னு சொன்னாங்க. பெரிய பழுவேட்டு கேரக்டர் எனக்கு அது பெருசாக தெரில. நாம பொன்னியின் செல்வன் படிக்கவும் இல்லை, ஒன்றும் தெரியாது. நம்ம பெரிய வயசான தாத்தா கேரக்டர் கொடுக்குறாங்களே, என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா முதல்ல படிங்க, புக்கை படிங்க. நான் என் மைண்டுலாம் வச்சேன், சார் அது என்ன நல்லா கேட்டாலும் 1 நாள் 2 நாள் வர கேட்டேன். ஏங்க பெரிய பழுவேட்டு கேட்டுருங்க, பெரிய பழுவேட்டு கேட்டு எஸ் நானும் புரிஞ்சுட்ட மாதிரி. ஓகே, எனக்கு நந்தினி கேட்டு யாருன்னு வச்சுட்டீங்க? நிவேதா குத்ரே சொன்னாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிமில் வருது, ஃபர்ஸ்ட் டைம் அதான் பண்ணுறாங்க. ஓகே, நிவேதா குத்ரே சொன்னாங்க. அவங்களோட எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரொமான்ஸ் சீன் அந்த காலில் அப்படி கொலுசு மாட்டுற மாதிரி சீன் வந்தாங்க. வந்துட்டு இதுதான் ஆர்டிஸ்ட் தான். ஓகே, நான் அப்போ போட்டு உட்காந்துருந்தேன். வந்தாங்க, வந்து உட்காந்துட்டு காலை பிடிச்சி பிடிங்க, காலை பிடிங்க, அப்படியே கொலுசு மாட்டுங்க. ஓகே, அப்படியே வாங்க, அவங்ககிட்ட வாங்க, அப்படியே கழுத்துட்டு வாங்க, இந்த டைலாக் பேசுங்க அப்படின்னு அப்படி நல்லா பேசிட்டு அந்த தாமரை தடத்தில் போய் அவங்க உட்காருவாங்க, அப்படி காலை வச்சுலாங்க. இதெல்லாம் பண்ணி முடித்தேன்.
அப்பா நம்ம பெரிய லைஃப்டா அது கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் போய் அது என்ன பிரச்சனை தெரியல. அதுவும் அப்போ ஸோ இந்த மாதிரி எனக்கு பொன்னியின் செல்வன் கிட்ட வந்து ட்ராப் ஆகி கடைசியில் இந்த பொன்னியின் செல்வனில் சரத்குமார் சாருக்கு தளபதியாக பண்ணேன். ஆமா, பழுவேட்டையரா நினைச்சு தளபதியாக பண்ணேன். இந்த பொன்னியின் செல்வனுக்கு பெரிய அது என் வாழ்க்கையில் எப்படி வந்து பொன்னியின் செல்வன் எவ்வளவு இதா தொடர்ந்து அந்த ஒண்ணு இந்த பக்கம் வந்து ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணுன்ட்டு கிட்டத்தட்ட 3 பொன்னியின் செல்வன்ல ஆதேஷ் பாலா பொன்னியின் செல்வன் அதுல இருக்கேன் நான். அந்த பேரு டைட்டில் போடுறேன். நடிகர்கள் அதுல வந்து பல நடிகர்கள் இருந்தாங்க. இப்போ விக்ரம் சாரா இருக்கட்டும், கார்த்தி சாரா இருக்கட்டும், ஜெயம் ரவி சாரா இருக்கட்டும், எல்லாருமே இருந்தாங்க. அந்த செட் ஆக்சுவலி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது? ரொம்ப ஜோவியலா இருந்த ஆர்டிஸ்ட்னா யார் சொல்லுங்க? இல்ல ஜி, நாங்க எங்களோட கேரக்டர் பண்ணும்போது தான் நாங்க செட்டுக்குள்ள போக முடியும். ஓகே, மற்றபடி நாங்க செட்டுக்குள்ள போக முடியும். ஆனா போக கூடாது. ஏன்னா நம்ம ஏன் போனோம்? தேவையில்லாம போறாங்க. ஏன்னா ஒர்க்கு லைட் இங்க மாத்துவாங்க ஆட்சி மாத்துவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம டிஸ்டர்பன்ஸ் இருக்க முடியும். நான் அங்க பிரகாஷ் சார் பேசினேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ண பார்த்தேன். எல்லாமே லைவா பார்த்துச்சு. எல்லாமே ஐஸ்வர்யா மேடம் வந்தாங்க ஒர்க் பண்ணும்போது, அப்புறம் சரத்குமார் சார் இருந்தாருங்க. அவ்வளோ பண்ணும்போது உண்மையாக ரொம்ப எனக்கு எப்படி வேலை பார்க்கறன்றது தெரியுது இல்லை. அடுத்து பார்க்கும்போது நீங்க சூர்யா சாரோட 6 படத்துல ஒரு பாடலையுமே டிராவல் பண்ணிருப்பீங்க. ஃப்ரீயா அதை பத்தி சொல்லுங்க. ஆனால் 6ல் வந்து ஹரிசார், உண்மையாக ஹரிசார் வந்து போனோடனே எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அதில் ஃபர்ஸ்ட் சாமி பண்ணேன். அதுக்கப்புறம் கோவில் 6 அவருடைய படம் ஒரு 4-5 படம் பண்ணேன். 6ல் வந்து சூர்யா சார் கூட த்ரோட்டா படம் ஃபுல்லாக பண்ணோம். சூர்யா சார் இனிமேல் அவருக்கு பேசவே மாட்டார். சூர்யா சார்ல அவ்வளோ பேச மாட்டார். அவர் பாட்டு வந்தால் நாங்கள் 4 அவர் கூட த்ரோட்டா பண்ணுவோம். வந்து என் கூட அப்படி உட்காருவார். சும்மா சின்ன கமெண்ட் அடிப்பார். கமெண்ட் அடிச்சுட்டு பாட்டு போடுவார். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அவர் கூட இவ்வளோத்துக்கும் நாங்கள் அவர் கூடவே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அந்த ஃப்ரீயோடு மாமா சாங்கில் வந்து டான்ஸு நான் பாட்டு என்னன்னா அந்த எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. எங்கள் இவர ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பின்னாடி நிற்க வச்சுருவாங்க. நான் ஏன்னா ஆட தெரியாது, அசிங்கமாக இருக்கும், ஃப்ரேமில் அசிங்கமாக இருக்கும் ஏன் அப்படின்ட்டு என்ன பண்ண பின்னிட்டாங்க. நான் பாட்டு அவங்க ஆடுறத பார்த்து நான் இங்கே ஸ்டெப்பு போட்டுட்டு இருக்கேன். நான் போய் ஆடி அவங்க முன்னாடி ஆடுறவங்க பார்த்தா நான் இங்கே அதே மாதிரி பண்ணிட்டு நான் போய் ஓரமாக போய் அந்த மாதிரி ஸ்டெப்பு பண்ணிட்டு இருக்கலாம். இது யாரோ பார்த்துட்டு அவங்க உடனே வந்து முன்னாடி நிற்க வச்சு ஆடுறதுக்கு மேனேஜ் பண்ணி டைமிங் தான் மேனேஜ் பண்ணி ஆடுங்க. ஸோ அந்த மாதிரி அதான் நம்ம ஏதாவது நம்ம சினிமாக்குள்ளே போனால் நான் அது மட்டுமே இருக்கும் மைண்டில் இருக்கும். நம்ம இதில் என்ன பண்ணணும், இந்த டேரக்ட் என்ன பண்ணணும், இந்த சாங் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு அந்த படத்தில் எனக்கு வந்து முன்னாடி டான்ஸ் ஆடினேன். நல்ல ஒரு விஷயம் சார். அதாவது நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட கடந்து வந்த பாதை, நீங்கள் நடித்த படங்கள்னு நிறைய பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். டேக் ஒன் நேயர்களுக்கு வந்து என்னுடைய பணிவான வணக்கங்கள், சந்தோஷம். தேங்க்யூ. உங்களுடைய சப்போர்ட் டேக் ஒன் இந்த சேனலுக்கு நிறைய கொடுங்க. ஐ லவ் யூ ஆல். பாய்.